ஓவியா, ஆந்திர மாநிலம் தற்பொழுது பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி பிராந்தியமான காக்கிநாடா அருகே உள்ள ஏனாம் பகுதிகள் நேற்று முதல் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இதனால் ஏரி, குளங்கள், வாய்க்கால்கள் நிரம்பி தண்ணீர் வீதிகள் நிரம்பி வருகிறது. இதனால் அப்பகுதியில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மேலும் பள்ளிகள் பருவத் தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் பள்ளிகளுக்கு விடுமுறை விடவில்லை. மேலும் கல்லூரி பகுதிகள், தீயணைப்பு துறையினர், பொதுப்பணித்துறையினர், நகராட்சி ஊழியர்கள் தண்ணீர் சூழ்ந்த இடங்களில் பணிகளை அதாவது அப்புறப்படுத்தும் பணிகளை பார்வையிட்டு வருகின்றனர். இன்று காலை 8 மணி வரை 86.4 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. நேற்று இரவு கனமழையின் போது இடி தாக்கி, அதாவது குரசலப்பேட்டை கிராமத்தை சேர்ந்த குண்டலத்துலா நாராயணன் வீட்டில் மின்னல் தாக்கி காங்கிரீட் தூண் பலத்த சத்தத்துடன் துண்டு துண்டாக உடைந்து விழுந்தது. வீட்டில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருந்தனர். இந்த சம்பவம் கிராமம் முழுவதும் பீதி அடைந்துள்ளனர். ஏனாம் பகுதியில் கனமழை பெய்து வருகிறதா அப்பகுதியில் மீட்பு பணிகள் நிவாரண பணிகள் அரசு நிர்வாகம் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. ஓவியா.